ஓம் சக்தி. மனித உடலிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் பதிவு 2. இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் நிகழ்வு ஒரு யோகியின் சுயசரித நூலிலிருந்து நான் அறிந்த ஒன்றாகும். நன்றிகள். தகவல் நூல் ஒரு யோகியின் சுயசரிதம். எழுதி அருளியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அத்தியாயம் 13. அத்தியாயம் 13இல் சாமிஜி தூக்கமற்ற மகான் ராம் கோபால் மஜும்தார் அவர்களை தேடிச் சென்றார். அவர் ரன்பாஜ்பூர் என்னும் கிராமத்தில் வசித்து வந்தார். பற்பல சிரமங்களுக்கு இடையே அவரை கண்டுபிடித்தார். அவருடன் ஒரு நாள் தங்கியிருந்தார். புறப்படும் பொழுது பிரிவின் துயரால் சாமிஜியின் கண்களில் கண்ணீர் விடிந்தது. யோகி ராம்கோபால் கூறினார், நான் உன்னை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன். அந்த யோகி மிருதுவாக கூறினார், உனக்காக ஒன்று செய்கிறேன். அவர் புன்சிரிப்புடன் சாமிஜியை உற்று நோக்கினார். சுவாமிஜி அந்த இடத்திலேயே வேரூன்றியது போல் அசைவற்று நின்று விட்டார். சாந்தமான அலை அதிர்வுகள் அந்த யோகியிடமிருந்து கிளம்பி சாமிஜியை அப்படியே சூழ்ந்தது. அவருக்கு அடிக்கடி பல வருடங்களாக விட்டு விட்டு தொல்லை கொடுத்து வந்த முதுகுவலி உடனே குணமாயிற்று. நாம் தற்பொழுது கவனிப்போம். யோகி ராம் கோபால் மஜும்தார் அவர்கள் பல ஆண்டுகளாக தவமியற்றி தன்னுள்ளே இறைவனை கண்டு கொண்டார். படைப்பின் மூலங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை அறிந்திருந்தார். சாமிஜியின் நாள்பட்ட நோயை குணமாக்கும் விதத்தில் தன் உடலில் இருந்து காந்த மின் அலைகளை சாமிஜியை சுற்றி சூழ செய்தார். இம்மின் அலைகள் கண்களால் காண முடியாத பல மூலக்கூறுகளின் தொகுப்பாக இருந்தது. பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரைகள் கூட மூலக்கூறுகளின் கலவையை தெரிவிக்கின்றன. ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட முடியாத மாயத்திரை ஒன்று உள்ளது. இறைவனை தன்னுள்ளே உணர்ந்தவர்கள் அத்திரைதனை கடக்கும் அதிகாரத்தை இறைவன் அவர்களுக்கு வழங்குகிறான். இது குறித்து தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.